ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் வாரம் திங்கள்கிழமை. வாசிப்போம். எரேமியா நூலிலிருந்து வாசகம். 28ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள இறைவசனங்கள். அப்பொழுது உண்மை இறைவாக்கினர் எரேமியா போலி இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது: அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகின்றார்: இதோ, நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகின்றேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். தியானிப்போம். உண்மை கிறிஸ்துவை பற்றி வாழ காத்திருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, ஒரு கற்பனை கதை. அலங்காரம் செய்யப்பட்ட மேடை ஒன்றில் இயற்கை ரோஜா பூக்களும் செயற்கை ரோஜா பூக்களும் அருகருகே வைக்கப்பட்டிருந்தன. செயற்கை ரோஜா பூ ஒன்று இயற்கை ரோஜா பூவை பார்த்து சொன்னதாம்: நாம் இருவரும் ஒரே போலதான் தோற்றமளிக்கின்றோம். ஆனால் மனிதர்கள் என்னை விட உனக்குத்தான் முக்கியத்துவத்தை, முதலிடத்தை கொடுக்கின்றார்கள். உன்னை அதிக விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். உன்னை பராமரிப்பதற்கு படாத பாடுபடுகின்றார்கள். சொல்லப்போனால் என்னைத்தான் அவர்கள் அதிகம் மதிக்க வேண்டும். காரணம், நீ ஒரே மேடையோடு காணாமல் போகின்றாய். ஆனால் நானோ பல மேடைகளை காண்கின்றேன். நீ 2 நாட்களுக்கு மேல் தாக்கு பிடிப்பதில்லை. நானோ மாத கணக்கில் வாடுவதில்லை என்று சொன்னதாம். இதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த இயற்கை ரோஜாப்பூ, நீ சொல்வது அனைத்தும் உண்மைதான். ஆனால் நமக்குள் இருக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை, வேறுபாட்டை நீ மறந்துவிட்டாய் என்றதாம். நீயோ போலி, நானோ உண்மை என்று சொன்னதாம் இயற்கை ரோஜாப்பூ. போலி என்னதான் உண்மையாக இருப்பதாக தோன்றினாலும் அது ஒருபொழுதும் உண்மையான இடத்தை நிரப்ப முடியாது என்று சொன்னதாம். அன்பார்ந்தவர்களே, உண்மைக்கும் போலிக்குமான போராட்டம் காலம் காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. போலிகளுக்கு மத்தியில் உண்மை மறைக்கப்படுவதை நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் போலி இறைவாக்கினன் அனனியாவுக்கும் உண்மை இறைவாக்கினர் எரேமியாவுக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை பற்றி எடுத்து கூறுகின்றது. பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த வடநாட்டு இஸ்ரேல் மக்களுக்கு போலி இறைவாக்கினர், உண்மை இறைவாக்கினர் இருவருமே ஆறுதல் செய்தியை தருகின்றார்கள். வித்தியாசம் ஒன்றுதான். போலி இறைவாக்கினரின் வார்த்தைகள் சொந்த வார்த்தைகளாகவும், உண்மை இறைவாக்கினரின் வார்த்தைகள் இறைவனின் வார்த்தைகளாகவும் இருந்தன. உண்மைக்கும் போலிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுகொள்வது? அதற்கான 2 வழிமுறைகளை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. முதலாவது, போலி இறைவாக்கினர்கள் தங்களின் பொய்ச் செய்தியை மக்கள் நம்பும்படி செய்கின்றார்கள். இரண்டாவது, ஆண்டவரின் செய்தி என்று சொல்லிக்கொண்டு மக்களை மோதவிட்டு தங்களுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டு மக்களை ஏமாற்றுகின்றார்கள். பிரியமானவர்களே, மகாத்மா காந்தியடிகள் கடவுளே உண்மை, உண்மையே கடவுள் என்று கூறுகின்றார். எனவே இதன் அடிப்படையில் போலிக்கும் உண்மைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை, வேறுபாட்டை கண்டுகொள்வது என்பது மிகவும் எளிது. எவை இறைவனிடமிருந்து வருகின்றனவோ அவை உண்மையானவை. எவை இறைவனிடமிருந்து வரவில்லையோ அவை பொய்யானவை, போலியானவை. இறைமகன் இயேசு ஜெபத்தின் வழியாக தந்தை கடவுளோடு எப்பொழுதும் இணைந்திருந்ததால் அவருடைய போதனைகள் அனைத்திலும் உண்மைத்தனம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கு ஏமாற்றத்திற்கோ
பித்தலாட்டத்திற்கோ, போலித்தனத்திற்கோ, இரட்டை வேடத்திற்கோ அல்லது வெளிவேடத்திற்கோ இடமே இல்லை. நாமும் நம்முடைய நற்செயல் ஜெபங்கள் வழியாக இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுது உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோம். உண்மையை வாழ ஆரம்பிக்கின்றோம். உண்மையை உலகிற்கு உரக்க எடுத்துரைக்கும் கருவிகளாக மாறுகின்றோம். அப்படி இல்லாத பொழுது நமது வாழ்க்கை போலித்தனங்கள் நிறைந்த ஒன்றாக மாற ஆரம்பிக்கின்றது. நம்மோடு இருப்பவர்களை ஏமாற்றுவதற்கும், இந்த சமூகத்தின் முன்பு நல்லவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்றாறு போல முகமுடிகளை அணிந்து அர்த்தமற்ற வெற்று வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றோம். எனவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய போலி முகமுடிகளை களைவோம். உண்மை முகமலர்ச்சியோடு வாழ்வோம். ஜெபிப்போம். உண்மையாய் இருக்கும் உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை தேர்ந்து கொண்ட இறைவா, உண்மைக்கும் பொய்க்கும் போலிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அறிந்து செயல்படுகின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். உண்மையை பொய்யாக்குகின்ற, பொய்யை உண்மையாக்குகின்ற இந்த உலகத்திலே வாழும் நாங்கள் உண்மையாகிய உம்மை எப்பொழுதும் பற்றிக்கொண்டு அந்த உண்மைக்கு சான்று பகர்கின்ற மக்களாக வாழுகின்ற வரத்தையும் ஆற்றலையும் வல்லமையையும் எங்களுக்கு நிறைவாக தாரும். அன்பே உருவான ஆண்டவரே, இதோ இந்த நாளை உமக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பெங்களூரை சார்ந்த திரு ஜூட், திருமதி வசந்தி ஜூட், பெனட் ஜூட், ரெமோ ஜூட் என்னும் இந்த குடும்பத்தாரை உமது அற்புதம் செய்கின்ற, அதிசயங்களை செய்கின்ற, எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே இந்த குடும்பத்தை இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்து பராமரித்து உமது அருள் வரங்களை கொண்டு நிறைத்து வழிநடத்தினீரே. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தீரே. அவர்கள் நினைக்கின்ற கருத்துக்களை, அவர்கள் வேண்டி மன்றாடிய எல்லா ஜெபங்களையும் கேட்டு அதற்கு செவி சாய்த்து அவர்களை ஆசீர்வதித்து நல்ல எதிர்காலத்தை நோக்கி இந்த நாள் வரை சிறப்பாக கொண்டு சென்றீரே. இந்த வரங்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, இதோ இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்ற விதமாக, அலங்கரிக்கின்ற விதமாக 2 அருமையான மகன்களை, பெனட் ஜூட் என்கின்ற மகனையும் ரெமோ ஜூட் என்கின்ற மகனையும் கொடுத்து இந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே பெனட் ஜூட் என்கின்ற உம்முடைய மகன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றார். உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வளமையான ஒரு முழுமையான எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்லுகின்ற எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இவருக்கு நிறைவாக தாரும். ஆண்டவரே, எவ்வாறு இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் பொழிகின்ற ஒரு வளமையான இடத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டு சென்றீரோ, அதே போல இந்த மகனையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவருடைய வாழ்விலே முழுமையை நோக்கி வழிநடத்தி செல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மகனுடைய எதிர்காலத்திற்காக இவருடைய பெற்றோர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும், தனிப்பட்ட விதத்தில் இவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் உடனிருந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த மகனுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். நல்ல எதிர்காலத்தை, வேலை வாய்ப்புகளை, நல்ல வருமானத்தை தந்து ஆசிர்வதியும். அன்பு ஆண்டவரே, இந்த மகன் மற்ற மகன்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான மகனாக, பிள்ளையாக திகழ நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இன்று சிறப்பாக இந்த மகன் வழியாக இவருடைய பெற்றோர்களையும், இவருடைய சகோதரரையும், இவருடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக கொடுத்து வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த அருளாசீர் என்னும் ஊடகத்தை இன்று கேட்டுக்கொண்டும் கண்டுகொண்டும் இதனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும்,
அந்த குடும்பங்களிலே உள்ள அனைத்து தேவைகளையும், மன்றாட்டுக்களையும், கனவுகளையும், ஏக்கங்களையும், விண்ணப்பங்களையும் கேட்டு நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.